ஓபன் பண்ணியாச்சு. பிரியாணி எப்படி வந்திருக்கு? குலுகுலுன்னு இருக்கா? ரைஸ் இல்லை பாஸ்மதி ரைஸுக்கு 1 கிலோ சிக்கன், 1/4 கிலோ வெங்காயம் கூட எடுத்து. வணக்கம் மக்களே, நான் உங்க விஷால். நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குக்கிங் ஒன்று பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பிரியாணி பண்ணியிருந்தாலும் இது ஒரு ஸ்பெஷலான பிரியாணியா இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம விஷால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர்ல பிரியாணி பண்ண போறோம். அது நான் பண்ண போறது கிடையாது, எங்க ஆண்டி பண்ண போறாங்க. அவங்க பிரியாணி பண்ணி நான் நிறைய சாப்பிட்ருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் பிரியாணி சூப்பராக பண்ணுவாங்க, ஆனால் கூட இருந்து பார்த்ததில்ல. ஸோ அவங்க வந்து இன்னைக்கு என்னென்ன பிரியாணி பண்ண போகிறாங்க, என்னென்ன எவ்வளோ பிரியாணி பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஆனால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதால வந்து ஃபேஸ் மட்டும் காட்டாதப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து பிரியாணி வந்து எந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, அவங்களோட ஸ்டைல். இப்போ நம்மளாம் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்யணும்னா நான்லாம் யூடியூப் சேனல் பார்ப்பேன், யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு குக்காக இருக்காங்க. ஸோ அந்த 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியில் காட்ட போகிறாங்க. ஸோ ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு 1 கிலோ சிக்கன், 1/4 கிலோ வெங்காயம் கூட எடுத்திருக்கேன், 1/4 கிலோ தக்காளி, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய். இது ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலா பவுடரு. தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, இந்த ஜாதி பத்திரி, அன்னாசி பூ இதை எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 5 ஸ்பூனு, கொத்தமல்லி புதினா வந்து ஒரு கை 1 கிலோக்கு, பச்சை மிளகாய் வந்து 6-7 பச்சை மிளகாய், வெங்காயம் வந்து 1/4 கிலோக்கு கூட, தக்காளி வந்து 1/4 கிலோக்கு எடுத்துருக்கேன். அரிசி 1 கிலோ ரைஸு, 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி பாஸ்மதி ரைஸுக்கு ஆல்ரெடி ஊற வச்சிருக்கோம் 1/2 hour. கறி வந்து ஏற்கனவே மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு பிணைஞ்சு வச்சிருக்கேன். ஏன்னா உப்பு சேராது கறியில, அதனால ஊற வச்சிருக்கோம். தனியா கறி போட்டா அந்த உப்பு சேராது, வெள்ளையா இருக்கும், அதுக்காக முன்னாடியே போட்டு ஊற வச்சிருக்கோம். 100 கிராம் எண்ணெய், 50 நெய். நெய் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். அப்படியே ரோஸ்ட் பண்ணி வச்ச மசாலா. இதில் வந்து சோம்பு, 4 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2-3 மிளகு, கொஞ்சோண்டு சீரகம், அதை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கு. இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு இலை, ஜாதி பத்திரி, அன்னாசி பூ இதை போட்டு தாளிக்கிறது. எண்ணெயில் தாளிப்பு போட்ட இலைலாம் எண்ணெயில் போட்டாச்சு. வெங்காயம் வந்து போட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம், வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும், அதனால நல்லா கொஞ்சம் நேரம் ஆகும். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தால் தான் அந்த கலர் வரும். வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டைம், அது ஸ்டவ் நம்ம செய்கிறத பொறுத்து. ஆல்ரெடி 2 ஸ்பூன் கறியில் போட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் நல்லா வேகிறதுக்காக, சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு, அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு போட்டோம். ஆனியன் ப்ரௌன் ஆனால் தான் இந்த பிரியாணி கலரே. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சுப்பா, ப்ரௌன் ஆயிடுச்சு வெங்காயம். இப்போ நல்லா தெரியுதாப்பா, நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, இந்த கலர் வரணும். இப்போ தக்காளி, புதினா, இந்த அளவுக்கு புதினா, கொத்தமல்லி எவ்வளோ போட்டாலும் நல்லாயிருக்கும், கொத்தமல்லி அதிகமாக போடலாம். பச்சை மிளகா 6-7 போட்டிருக்கேன், அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். பேஸ்ட் 4 ஸ்பூன். இப்போ அந்த கறியும் போட்டாச்சு, 1 கிலோ சிக்கன். ஏற்கனவே கறியில் 2 ஸ்பூன் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் வதக்கிறதுக்கு 1 ஸ்பூன் போட்டனால அப்புறம் அரிசி போட்டுட்டு தண்ணியெல்லாம் அளந்து ஊற்றிட்டு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம்.
மிளகாத்தூள் கறியில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். இப்போ இந்த இதுலேயே கொஞ்சம் நேரம் மசாலாவில் வேகட்டும். தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா அந்த மசாலா இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் அந்த கறியெல்லாம் வெந்தால் தான் இந்த மசாலா கறியில் சேரும். இல்லைன்னா கறி அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்கும். எண்ணெயில் அந்த கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் இதுலேயே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ நல்லா அந்த மசாலா அதில் கறியில் சேர்ந்துருச்சுன்னா கறி நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்காது. அதுக்கு தான் முதல்ல மசாலா போட்டு ஊற வச்சிடணும். கடையில் கொடுக்குறதெல்லாம் வெள்ளையாக இருக்கும்ல, அதனால். ரோஸ்ட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து வச்சா பிரியாணி மசாலா 2 ஸ்பூன். தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். தயிர் இல்லைன்னா லெமன். இல்லை 50 ml. இப்போ இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதா 1.5 டம்ளர் தண்ணி. இப்போ நம்ம வந்து 3 டம்ளர் எடுத்திருக்கோம். அப்போ 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே இந்த பிரியாணியில் நம்ம தக்காளி இதெல்லாம் இந்த பருந்தனால தயிர் ஊற்றிருக்கனால கொஞ்சம் ஜூஸ் இருக்கும். அதுலேயே பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். அதிகமாக ஊற்றிடக்கூடாது. ரைஸ் ஏற்கனவே ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதனால் இந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது, பார்த்துக்கிட்டு ஊற்றணும். அதிகமாக ஊற்றிடக்கூடாது, கரெக்டாக ஊற்றணும். இப்போ ரைஸ் போட போகிறோம். ஏற்கனவே 3 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றி வச்சுருக்கேன். அதிகமாக கிளறக்கூடாது, உடஞ்சிரும். இது சிக்கன் ஊற வச்ச அந்த மசாலா இருந்தது, அதில் தண்ணி ஊற்றி இதோட 4 டம்ளர் அரைச்சி வச்சுருக்கேன் முந்திரி பேஸ்ட்டு. சிம்மில் இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா. சிம்மில் வச்சுட்டு இது இப்போ விசில் போட்டுடணும். மேலே மூடி போட்டு விசில் எடுத்துருங்க. ஆவி வந்தோன்னா விசில் போட்டு 10 நிமிஷம். விசில் போட்டு 10 நிமிஷம். இப்போ விசில் எடுத்துடணும். ஆவி வந்த பிறகு 10 நிமிஷம் மூடி போட்டுடணும்ப்பா. குக்கர் மூடி போட்டுட்டு ஆவி வந்தோன்னே அப்புறமா விசில் வெயிட் போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். இப்போ எல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பராக வந்து ஆண்டி வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நல்லா சூப்பராக வந்து ஒரு அப்படியே அந்த அரோமா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டெம்ட் ஆக சாப்பிடும் போல தோணுது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேப்பில் வந்து நம்மளுடைய ஐட்டம் சிக்கன் 65 வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அதனால் 65க்கு போனஸ் சிக்கனாக வந்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். 65க்கு விக்கி ப்ரோ வந்திருக்காரு. வாங்க ப்ரோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ 1/2 கிலோ சிக்கன் 65 செய்ய போகிறோம் நம்ம. ஸோ 65க்கு தேவையான மசாலா இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. நம்ம வந்து பிரியாணி செஞ்சு அப்படியே அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து போட்டுடலாம். 1 ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன். ஓகே, ரைஸ் ஃப்ளவர் அது ஒன்றும் இல்லை, அரிசி மாவு தான், வேறு என்ன சொல்லுவாங்க. ஸ்பூன். ஓகே, நம்ம ஒரு 2.5 போடலாம், ஏன்னா அப்போ தான் நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 தான் அளவு, பட் 2 போட்டுக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் 65க்கு வந்து முக்கியம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போடணும். நம்ம 1/2 கிலோவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கோட்டிங் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பெருசாக இல்லை, நம்ம என்றைக்கே செஞ்சு சாப்பிடுவோம், அதனால தாராளமாக போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 65 மசாலா. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து இப்போ அரைக்கிறதுக்கு டைம் இல்லைங்கிறதால நம்ம 65 மசாலா ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கோம். 65 மசாலா ஒரு வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கலாம், 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டது எல்லாமே டேபிள் ஸ்பூன் கணக்கு தான். அந்த டேபிள் ஸ்பூன் கணக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டேபிள் ஸ்பூனாக இருக்கக்கூடாது, மீடியமான டேபிள் ஸ்பூன் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லா வீட்லேயுமே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் லெமன் வந்து புளிப்புக்கு நம்ம போடுறோம். தயிர் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் போட்டுட்டு
தயிர் போடலாமான்னா போடலாம். ஸோ வந்து நமக்கு ரொம்ப புளிப்பா இல்லை தயிர்னா கண்டிப்பாக போடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 65க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிறதால நம்ம கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டுக்கலாம். அந்த கலர் நமக்கு ரொம்ப முக்கியங்கிறதால. ஓகே, அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்ல. 65க்கு இது மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு வேறு ஏதாவது மசாலா வேணும்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கூட செஞ்சு பார்த்துக்கலாம். ஸோ உப்பு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு 1 ஸ்பூன் போட்டாலே போதும் அந்த உப்பு. ஏன்னா அப்படியே நல்லா வந்து நம்ம கிண்டிக்கலாம். நீங்கள் ஒரு டைம் இந்த 65 தந்தூரி கிரில்லாம் செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். உங்களுக்கு கேட்டுக்கோங்க, ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த மசாலாவுடைய ஃபார்முலா வந்து ஒரே ஃபார்முலா தான் இருக்கும். ஒரு சில பேர் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் இன்ஸ்டண்ட்டாக வாங்கிப்பாங்க. எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வாங்குறத விட வீட்டில் அரைச்சி வச்சிங்கன்னா கொஞ்சம் இன்னும் அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சு சிக்கன் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸ்வாட் 65 65 வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது தனித்தனியாக பிரிஞ்சுட்டு வந்துடும், உள்ள சிக்கன் வேகாது. அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஸ்லோ குக் பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 65 நல்லா ஒரு டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து தட்டில் வந்து டிஷ்யூ போட்டு வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த ஆயில் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப எண்ணெயாக இருக்காது. டிஷ்யூ வந்து எல்லா ஆயிலும் எடுத்துருவோம். வந்துருச்சுப்பா, ஆவி வந்துருச்சு. நம்ம வெயிட்டு போட்டுடணும். வெயிட்டு போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீ கொடுக்கணும். குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. பிரியாணி எப்படி வந்திருக்கு? நல்லா இருக்கு. புல புலன்னு இருக்கா? ரைஸ் ஸ்பைசியா இருக்கா? ஸ்பைசியா இருக்கு. உடையாம எடுத்து விடுங்க. ஸோ ஃபைனலாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. டெக்ஸ்டரை பார்த்தாலே தெரியுதுங்க பாருங்களேன். நல்லா திட்டமா நல்லா திண்டுக்கல் பிரியாணி ஸ்டைலில் இருக்குது. இந்த மசாலா நல்லா ரைஸ் பாருங்கள். பாஸ்மதி ரைஸு உடையவே இல்லை, நல்லா உதிரியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தாங்க, ஆண்டி தண்ணி வேறு அதிகமாக ஊற்றுறமா இல்லையான்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணு சூப்பராக அவுட்புட் வந்துருச்சு. ஆஹா, உப்பு காரம் ஸ்பைசஸ் கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. நல்ல ஒரு ஸ்பைசியான பிரியாணி. கறி டேஸ்ட் பண்ணிட்டு கறி நல்லா மசாலா சேர்ந்துருக்காங்க. சிக்கன் பாருங்க, ஆஹா சுடுது. நல்லா சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு கறி. ஆனால் கறியை வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டி என்ன பண்ணாங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த மசாலாலாம் போட்டு ஊற வச்சாங்க. ஸோ தனியாக கறி மட்டும் சாப்பிட்டு பார்க்குறேன். கறியிலையும் அந்த மசாலா நல்லா இறங்கியிருக்கு. காரம் என்ன காரம்னா, அது பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடியே சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு ஊற வச்சுட்டாங்க. அப்போ தான் காரம் உள்ள இறங்கணும். ஸோ டாப் நாச் 65 செம்ம வேற லெவல் பிரியாணி இன்னைக்கு. சூப்பராக இருக்குது பிரியாணி, டாப் நாச். பிரியாணியோட இன்கிரீடியன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கார்ட்லையும் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஷால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீட்டில் வேறு என்ன செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஸோ உங்களோட நான் விஷால், டாடா விஸ் யூ. நன்றி, வணக்கம்.